குறைந்த விலை நிறைந்த தரம் தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில் ஜெயச்சந்திரன் டெக்ஸ்டைல்ஸ். இளையராஜா சார் வந்து ஒரு நல்ல ஃபோட்டோகிராஃபர். அவர்கிட்ட நல்ல என்ன ப்ரொஃபஷனல் ஃபோட்டோகிராஃபர் வச்சிருக்க எக்யூப்மெண்ட்டு சேம் ஈக்குவல் வச்சுட்டு இருப்பார். அண்ட் ஃப்ரேமிங் சென்ஸ் வந்து அவருக்கு அபாரமான ஃப்ரேமிங்ஸ். கமல் சாரும் நிறையா படம் எடுப்பார், அவரும் லேட்டஸ்ட் கேமரா வச்சுட்டு இருப்பார். இளையராஜா சாரும் லேட்டஸ்ட் கேமரா வச்சுட்டு இருப்பார். அண்ட் வேர் எவர் ஈகோ இல் ஷூட் பிக்சர். அவர் கார்லேயே கேமரா வச்சுட்டு இருப்பார். இளையராஜா சார் எங்கே போனாலும் கார்லேயே படம் வச்சுட்டு இதாக இருப்பார். சார் இந்த ஃபோட்டோஸ்லாம் பார்க்கலாமா? எனக்கு அப்போ நீங்கள் கேட்ட கேள்வி மாதிரி தான். அப்போ அவர் வந்து அவ்வளோ பெரிய நடிகராக வருவார்னு சொல்லிட்டு யாராலும் ப்ரெடிக்ட் பண்ண முடியாது. சார் நாளைக்கு ரெடியாக இருக்கும் சார், நீங்கள் இருக்கும் சார், உங்கள் அட்ரஸ் கொஞ்சம் கொடுங்க. நான் அட்ரஸ் கொடுத்தேன். அட்ரஸ் கொடுத்தவள்ளையும் நான் அப்போ ட்ரிப்ளிகேனில் இருந்தேன், பேரகன் தேட்டரில். நான் சொன்னேன் வீட்டில் ஒரு 5:30 பிக்சர்ஸ் ரெடியாக இருக்கும் சார், நான் எடுத்து வந்து கொடுக்குறேன். இல்லை சார் நானே வந்து வாங்கிக்கிறேன் அப்படின்னு. அவரோட ஃபோட்டோகிராஃபி இன்ட்ரெஸ்ட் சமமானக்கு அவ்வளோ பெரிய ஒரு மனுஷர் வந்து இப்போ வந்து ஒரு ஜாவா பைக் வச்சுருப்பார். எங்கள் வீட்டுக்கு வந்தார் ட்ரிப்ளிகேன். நீங்கள் பொலிட்டிக்கல் லீடர்ஸ் எடுத்திருக்கீங்களா சார்? பொலிட்டிக்கல் லீடர்ஸ் வந்து ஜெயலலிதா மேடம் ஒரு டைம் பேசும் படத்துக்கு எடுத்திருக்கேன். கலைஞர் ஒரு 3 செஷன் எடுத்திருக்கேன். எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு பொலிட்டிஷியன்னா கலைஞர் தான் சொல்லுவோம். ஃபோட்டோகிராஃபர்ஸ்க்கு வந்து அவ்வளோ மதிப்பு கொடுப்பார். அவசரப்படுத்துகிறதோ ஒரு இதாக பண்ணுறதோ அமைதியாக இருந்து அந்த ஃபோட்டோகிராஃபர்ஸ் வந்து ஒரு கம்ஃபர்டபுள் ஜோனில் எடுக்கிற மாதிரி கலைஞருக்கு கொடுத்த ஒரு இது வந்து வேற எந்த பொலிட்டிஷியனும் பார்க்கல. ஒரு கலைஞன் இன்னொரு கலைஞனுக்கு கொடுக்குற ஒரு மரியாதை இருக்கு இல்லையா, அவசரப்படுத்துகிறதோ மற்றவங்கள அப்படி இல்லை. ஒரு 3 செஷன் அவர் எடுத்திருந்தேன், பாடம் எடுத்திருந்தேன். அதுக்கப்புறம் ஒரு நாள் சன் டிவிலேருந்து கூப்பிட்டாங்க. ஈவினிங் வந்து அவரோட ஃபார்ம் ஹவுஸில் வந்து நாளைக்கு ரிசல்ட் வரப்போகுது. வந்து கலாநிதி மாறன், கலைஞர், நம்ம பிரசன்ட் சீஃப் மினிஸ்டர் ஸ்டாலின் சார், அண்ட் அது மாதிரி நான் 4 பேர் பீச்சில் பேசி வர மாதிரி ஒரு பிக்சர் எடுத்தோம். பிக்சர் எடுத்துகிட்டு ஈவினிங் டைனிங் ரூம் வந்துட்டோம் பீச் ஹவுஸ்லேருந்து. ஸோ அப்போ என்ன பண்ணாங்க, துண்டு மாற்றி எடுக்க சொன்னாங்க. ரெட்டில் நீங்கள் நார்மலாக வந்து அப்போ ரெட்டு துண்டு போட்டிருந்தாரு, ப்ளூ போட்டார், க்ரீன் எல்லாமே எங்கிட்ட படம் எடுக்க சொன்னாங்க. எடுத்துகிட்டு அவரோட ஒரு ஹாஸ்பிட்டாலிட்டி என்னென்னா ஃபஸ்ட் என்ன சொன்ன, முதல்ல சாப்பிடுங்க அப்புறம் எடுக்கலான்னு. படம் எடுக்க வந்திருக்கோம், சாப்பாடெலாம் நெக்ஸ்ட் தான் சொல்லிட்டு சார் ஒரு ஃபைனலாக ஒரு போஸ்ட் சார் நாளைக்கு ரிசல்ட் வரப்போகுது, நல்லா சிரிச்சுட்டு வந்து வெற்றி சொல்லிட்டு கை உதயசூரியன் மாதிரி காட்டுங்க. சிரிச்சுட்டு பண்ணார். அந்த ஒரு பொலிட்டிஷியனை லைஃப்பில் எனக்கு மறக்கவே முடியாது. நீங்கள் பல ஸ்டார்ஸை படம் எடுத்துருக்கீங்க சார். அதே நேரத்தில் உங்கள் புகைப்படம் வந்து சில ஸ்டார்களையும் உருவாக்கி இருக்கு. அதுக்கு உதாரணம் வந்து ரம்யா கிருஷ்ணன். இப்போ நீங்கள் எடுத்த ஒரு புகைப்படத்தால் தான் ரம்யா கிருஷ்ணனுக்கு வாய்ப்பு வந்துச்சு அப்படின்னு கேள்விப்பட்டிருக்கோம். நான் எடுத்த புகைப்படம்ன்றது சொல்கிறத விட அது வந்து ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் வந்து என்னை கேட்டாங்க. ஒரு 15 இயர்ஸ் கேர்ள் வந்து ஒரு சாக்லேட் ஹோல்ட் பண்ணிட்டு இருக்க மாதிரி ஒன்று வேணும்னு சொல்லிட்டு வின்சர்ன்னு சொல்லிட்டு ஒரு ப்ராடக்ட். ஸோ தட் டைம் ஷி வாஸ் ஸ்டடிங் இன் ஸ்கூல். ரம்யா கிருஷ்ணன் படம் எடுத்தேன். ப்ரமோஷன் வந்து ரொம்ப நல்லா வந்திருந்தது. அந்த கிளைண்ட் வாஸ் வெரி ஹாப்பி. ஸோ நெக்ஸ்ட்டு என்ன பண்ணேன், ஒரு சின்ன ஒரு வேறு காஸ்டியூம்லாம் சேஞ்ச் பண்ணி ஒன்று ஷூட் பண்ணிட்டு குமுத்தில் வந்து ஒரு அட்டைப்படம் வந்தது ரம்யா. உடனே ஃபஸ்ட்டு படம் ரம்யா கிடச்சிது. த சேம் திங் ஹேப்பன் ஃபார் சரண்யா வந்து ஏபி ராஜோட டாட்டர். ஏபி ராஜ்ன்றது அவங்க அப்பா, மலையாளத்தில் ஒரு ஃபேமஸ் டைரக்டர் அவர். அவங்க வந்து டைரக்டர்ஸ் காலனியில் இருந்தாங்க. எனக்கு K.S. செல்வராஜன் ஒரு சினிமாட்டோகிராஃபர். ஐ டோல்ட் அபவுட் தட் கேர்ள். அவங்க ஏபி ராஜோட டாக்டர் வந்து ரொம்ப நல்லா இருக்காங்க, நீ ட்ரை பண்ணி பாருங்க. ஐ அப்ரோச்ட் ஏபி ராஜ். ஃபர்ஸ்ட் பிளண்ட்லி ரெஃப்யூஸ்ட். இல்லை நாங்களாம் சினிமாக்கெல்லாம் அப்படிலாம் கிடையாது, காலேஜ் படிச்சுட்டு இருக்காங்க, வேண்டாங்க அப்படின்னு. இல்லை சார், நான் வந்து ஒரு ஜஸ்ட் நாங்கள் ஃபோட்டோஸ் தான் எடுக்க போகிறோம், வேறு எதுக்கும் சினிமாக்கும் அதுக்கும் சம்மந்தம் இல்லை, திஸ் இஸ் பியூர்லி ஃபார் மேகசின் பர்பஸ் ஒன்லி அப்படின்னு. தட் இஸ் ஆல்சோ இந்த கேஷுவல் காஸ்டியூமில் தான், நீங்கள் எப்படி வீட்டில் இருக்கீங்க அந்த காஸ்டியூமில் எடுக்குன்னு சொல்லிட்டு சமோ ஐ கன்வின்ஸ்ட். தென் ஒரு ஹாஃப் ஹார்ட்டடாக அவர் ஓகேன்னு சொன்னார். அண்ட் ஐ கிளிக்ட் அவர் பிக்சர், குங்குமத்தில் கொடுத்தேன். விதின் 2 டேஸ்க்குள்ளே தேர்ஸ் அ கால் ஃப்ரம் மணிரத்னம் ஆஃபீஸ். மணிரத்னம் என் ஆஃபீஸ்லேருந்து ஃபோன் பண்ணாங்க. ஃபோன் பண்ணிவிட்டு நான் ஏபி ராஜோட நம்பர் கொடுத்தேன். ஏபி ராஜில் பண்ணிவிட்டு ஏபி ராஜ் வந்து சம்மோ கன்வின்ஸ் பண்ணி அவங்க ஆக்ட் பண்ணாங்க. அதுவும் முதல் படம் வந்து கமல் சாரோட நாயகன். நிறையா ஹீரோயின்ஸ் நம்ம எடுத்திருக்கோம், எல்லாம் வந்திருக்காங்க, லிஸ்ட்டு நிறைய இருக்கு. அவங்க இன்னும் உங்களோட தேங்க்ஃபுல்லாக இருக்காங்களா அவங்க? எஸ், அஃப்கோர்ஸ் தேர் ஆர் கான்டாக்டில் இருக்கீங்க. எஸ், சரண்யாலாம் அடிக்கடி பேசுவோம். எல்லா நடிகைட்டும் நம்ம
வி ஆர் வெரி ஃப்ரெண்ட்லி திங். நீங்க எடுத்த இன்னொரு ஃபோட்டோல வந்து ரொம்ப ரேர் ஃபோட்டோன்றது வந்துட்டு இப்ப அது ரேர். அந்த காலத்துல நெருக்கமா இருந்தாங்க. பாரதி ராஜாவும் இளையராஜாவும் ஒண்ணா இருக்க மாதிரி. அந்த ஃபோட்டோஸ் எடுத்த மொமெண்ட். நான் வந்து இளையராஜா சாரை ரைட் ஃப்ரம் அன்னக்கிளி ரிலீஸ் அன்னிலேருந்து கண்டினியூஸாக ஃபோட்டோ எடுத்துகிட்டு இருந்தேன். எவ்ரி வீக் எவ்ரி 10 days வந்து ஒரு போய் ஃபோட்டோ எடுப்பேன். எடுத்துகிட்டு இருந்தேன். எடுத்துகிட்டு ப்ரெஷர் ஸ்டுடியோ போனால் நான் ஆஃப் டே ஆகும். ஏதாவது ஒரு திடீர்னு ஒரு யாராவது சிங்கர் இருப்பாங்க, அவர் கூட இருந்து படம் எடுப்பேன். ஒரு நாள் கேஷுவலாக இருக்கிற போது இளையராஜாவும் பாரதி ராஜாவும் ஒரு கம்போசிங் வந்தாங்க. ஸோ அப்போ வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டாக ஒரு படம் எடுக்கலாமா அப்படின்னு. எடுக்கலாம் சார். சார் நீங்கள் ஹார்மோனியம் வச்சு சார் பாடுற மாதிரியும் சார் பாடுற மாதிரி நீங்கள் ஹார்மோனியம் வாசிக்கிறோம். எப்பயுமே வந்து ராஜா சார் தான் ஹார்மோனியம் வாசிப்பார். நீங்கள் வந்து ஹார்மோனியம் வாசிச்சுன்னு பாடுற மாதிரி ஒரு ஃபோட்டோ எடுக்கணும். அந்த படம். இளையராஜாவோட உங்கள் ஃப்ரெண்ட்ஷிப் எப்படி சார்? நிறைய அனுபவங்கள் சாரோட நிறையா இது பண்ணேன். அவுட் டு நேம் இட்னு சொல்லிட்டு அந்த ஒரு அவரோட எல்பி ஒன்று போட்டிருந்தார். நான் வந்து ட்ரிப்ளிகனில் இருந்தேன். அந்த படம் நாங்கள் பீச்சில் எடுத்தோம். ஏர்லி மார்னிங் 6 o'clock எடுத்தோம். சார் வந்து நானும் சாரும் இளையராஜா சாரும் போயிட்டு 6 o'clock பிளாக் அண்ட் ஒயிட்டில் எடுத்தோம். லேட்டர் ஆன் அதை வந்து ஒரு சில்வர் டோன் போட்டு அவுட் டு நேம் இட்னு சொல்லிட்டு எல்பியில் வந்துட்டு இருந்தது. அண்டு வாட் எவர் த நேம் மேகசீனுக்கு இருந்தாலும் சரி எது இருந்தாலும் சரி நம்மளை தான் ரெஃபர் பண்ணுவார். அவர் வந்து ஒரு பெஸ்ட் ஃபோட்டோகிராஃபர். இளையராஜா சார் வந்து ஒரு நல்ல ஃபோட்டோகிராஃபர். அவர்கிட்ட நல்ல என்ன ப்ரொஃபஷனல் ஃபோட்டோகிராஃபர் வச்சுருக்க எக்யூப்மெண்ட்டு சேம் ஈக்குவல் வச்சுட்டு இருப்பார். அண்ட் ஃப்ரேமிங் சென்ஸ் வந்து அவருக்கு அபாரமான ஃப்ரேமிங் சென்ஸ். கமல் சாரும் நிறையா படம் எடுப்பார். அவரும் லேட்டஸ்ட் கேமரா வச்சுட்டு இருப்பார். இளையராஜா சாரும் லேட்டஸ்ட் கேமரா வச்சுட்டு இருப்பார். அண்ட் வேர் எவர் ஈகோ இல் ஷூட் பிக்சர். அவர் கார்லேயே கேமரா வச்சுட்டு இருப்பார். இளையராஜா சார் எங்கே போனாலும் கார்லேயே படம் வச்சுட்டு நிறையா இருப்பார். அவருக்கு அது ஹாபி. அப்போ ஒரு ஹாபி. இப்போ கமல் இளையராஜா மாதிரி அந்த காலத்து நடிகர் நடிகைகளில் யாரெல்லாம் உங்களுக்கு ரொம்ப நெருக்கம் சார்? நெருக்கம் இந்த சென்ஸ் வந்து ஸ்ரீவித்யா மேடம் வந்து நார்மலாக வந்து என்னை கூப்பிடுறது பிரவீனை கூப்பிட மாட்டார், பம்பாயின்னு கூப்பிடுவாங்க. என்ன காரணம் சார்? சும்மா நாம் வந்து பாம்பே பற்றி பேசின்னு இருக்கிறதால வந்து எப்போ பார்த்தா பம்பாயிங்க வா அப்படின்னு தான் கூப்பிடுவாங்க. அண்ட் கல்யாணம் ஆனதுக்கு அப்புறமா மிஸ்டர் ஜார்ஜ் வந்து நல்ல ஃப்ரெண்டாக இருந்தது. ஸ்ரீவித்யா மேடம் வந்து ஒரு அசைன்மெண்ட் சொன்னோம்னா எக்ஸ்பிரஷன்ஸில் வந்து அவங்கள அடிச்சிக்க முடியாது. ஒரு ஃபோட்டோவை ஐடென்டிக்கலாக நீங்கள் வந்து அந்த மேடத்துக்கிட்ட பார்க்க முடியாது. ஒரு நம்ம போட்டோன்னு வச்சுக்கோங்க 35 பிக்சர்ஸ்னால் 36 படம் 36 எக்ஸ்பிரஷன் அவங்களால காட்ட முடியும். அதே மாதிரி சில தீபாவளி மலருக்கு வந்து ஜார்ஜும் அவங்களையும் சேர்த்து நிறைய அசைன்மெண்ட்ஸை மேகசின் பண்ணியிருக்கோம். அவங்களும் ஒரு ஃபோட்டோகிராஃபர்ஸோட டிலைட்டு. அண்ட் வெரி வெரி ஷீல் மேக் யூ இன் அ கம்ஃபர்டபுள் ஜோன். அண்டு அப்புறம் சொல்ல போனால் ரேவதி இஸ் குட் ஃப்ரெண்ட். ரேவதி வந்து ரேவதி வந்து இந்த ஜென்ரேஷன் வந்துடுவாங்க. ஃபஸ்ட்டு ஷூட்டிங் முடிச்சிட்டாங்க. ஸோ பாரதி ராஜா சொன்னார் நீங்கள் வந்து ஒரு பப்ளிசிட்டி கொஞ்சம் பிக்சர்ஸ்லாம் எடுத்துக்கோ அப்படின்னு. ஸோ அப்போ தான் ஃபஸ்ட்டு போயிட்டு ஐ மெட்டர் ஆஷா கேள்வின்னு சொல்லிட்டு டிஃபென்ஸ் காலேஜில் போய் படம் எடுத்தேன். என்னோடய படங்கள் தான் பெருவாரியான தமிழ் பத்திரிகைகள் வந்து அதுக்கப்புறம் லேட்டரான இது. பட் தட் ஃப்ரெண்ட்ஷிப் வாஸ் கண்டினியூயிங். பாரதி சாருக்காகவும் நீங்கள் நிறைய படம் எடுத்துருக்கீங்களா? அப்போது அவரோட அசைன்மெண்ட்ஸுக்கு நான் பண்ணல. இப்போ எப்படின்னா சுகன்யா வந்து ஃபஸ்ட்டு நான் தான் வந்து குமரன் சில்க்குன்னு அட்வர்டைஸ்மெண்ட்டுக்கு எடுத்தேன். குமரன் சில்க்கு எடுத்துட்டு அவங்களுக்கு திருப்பி பத்திரிகையில் போட்டோலையும் த்ரூ பாரதி ராஜா அவங்க படத்தில் நடித்தாங்க. பட் நான் பாரதி ராஜாட்ட அந்த ஸ்டில்ஸ் கொடுக்கல, அவங்க பார்த்து பண்ணியிருப்பாங்க. நீங்கள் எடுத்ததுலேயே நெருங்க முடியாத ஒரு விஐபி ரொம்ப கஷ்டப்பட்டு எடுத்தேன்னா அது யாரை சொல்லுவீங்க சார்? சினிமா இல்லாமல் எடுத்ததுன்னா பாக்ஸர் முகமது அலி. அவர் சென்னைக்கு வந்தப்போ சென்னைக்கு வந்திருந்தார். அப்போ திரு எம்ஜிஆர் அவர்கள் தான் சீஃப் மினிஸ்டராக இருந்தார். கன்னிமரா ஹோட்டலில் தான் வந்து முகமது அலி ஸ்டே பண்ணியிருந்தார். என்னை கூப்பிட்டு இந்த மாதிரி முகமது அலி வந்திருக்கார் சென்னைக்கு, உங்களால் நல்ல ஒரு படம் எடுத்துன்னு வாங்கோ அப்படின்னு சொல்லிட்டு என்னையும் ராணி மைந்தன் சொல்லிட்டு ஜேர்னலிஸ்ட் இருப்பார் அவருக்கும் சொன்னாங்க. ஸோ ராணி மைந்தன் நானும் ப்ரெஸ் மீட்டுக்கு போனோம். ஸோ ப்ரெஸ் மீட்டில் எந்த ஃபோட்டோகிராஃபர்ஸும் முகமது அலியை படம் எடுக்கிறதுக்கு அலோவ் பண்ணல. அவங்க ஃப்ளாஷ் வந்து அவருக்கு அலர்ஜியாக இருக்குன்னு சொல்லிட்டு அலோவ் பண்ணல. அவங்களோட பர்சனல் ஃபோட்டோகிராஃபர் 2 பேர் இருக்காங்க முகமது அலிக்கு. சரி என்ன பண்ணுறேன்னு சொல்லிட்டு பார்த்துட்டா கன்னிமரா ஹோட்டலில் எப்படியும் ஒரு படம் எடுக்குன்னு சொல்லிட்டு எனக்கு கன்னிமரா ஹோட்டலில் புக்கு சரளா ஆர்ட் சென்டர்னு கீழே இருக்கும் புக் சென்டர். ஓகே. ஸோ அங்கே கொண்டு என்னோடய லைட்ஸை மாத்திரம் ஒரு சிங்கிள் லைட் இருக்கும் அது மாத்திரம் வச்சுட்டு ஐ லெஃப்ட் த ஹோட்டல். அண்டு ஒரு 3:30 இருக்கும். 3:30க்கு நான் மேலே போனேன். போனால் ஹெவி செக்யூரிட்டி இருந்தது. யூ ஆர் ஸ்டேயிங் இன் 601 or 401, ஐ டோன்ட் ரிமெம்பர்.
நான் போயிட்டு ரூம் கண்டுபிடிச்சிட்டேன். ரூம் கண்டுபிடிச்சிட்டு ஒரு மூலையில் இல்லை லைட்ஸ் மாத்திரம் வச்சுட்டு வாட்ச் பார்த்துட்டு இருந்தேன். 3:45க்கு நான் கொண்டு போய் அந்த போல்டாக லைட்ஸை மாத்திரம் ஒரே சிங்கிள் லைட், போலீஸ்கார் இருந்தார், இல்லை பர்மிஷன் வாங்கியிருக்குன்னு சொன்னேன். 3:50 வெளியில் வந்தார். வெளியில் வந்து அவரோட ஹைட்டு, யூ கேன் இமேஜின் ஹவ் முகமது அலி லுக்ஸ். ஒரே ஒரு படம் எடுக்கணும் அப்படின்னாலையும் கையில் ஒரு ஆப்பிள் ஒன்று வச்சுருந்தார். இந்த ஆப்பிளில் கடிச்சிட்டு ஒரு பெயிண்டிங் பக்கத்தில் அப்படி நின்னார். 3 படம் தான் எடுத்தேன். அதுக்குள்ளே அவங்க செக்யூரிட்டி வந்துட்டாங்க. அந்த 3 படமும் எப்படி வந்திருக்கு, ஃபோக்கஸ் ஆச்சா, எக்ஸ்போசர் வச்சா எனக்கே தெரியாது. ப்ராசஸ் பண்ணி பார்த்தோம். கம் அவுட் வெரி நைஸ். ஒரு ரொம்ப த்ரில்லிங்கான ஒரு அசைன்மெண்ட்ஸ்னால் அதுதான். நம்ம நீங்கள் எம்ஜிஆர் படம் எடுத்துக்கீங்களா சார்? எம்ஜிஆரோட ஃபேனு. ஆனால் எம்ஜிஆரை ஃபோட்டோ எடுத்தது கிடையாது. பட் எம்ஜிஆர்கிட்ட 2 அக்கேஷனில் பேசக்கூடிய ஒரு சந்தர்ப்பம் கிடைச்சிது. ஒரு டான்ஸ் பர்ஃபார்மன்ஸு, சங்கீதான்னு சொல்லிட்டு, சிவாஜி சங்கீதா, எம்ஜிஆர் சங்கீதான்னு சொல்லுவாங்க. இவங்க எம்ஜிஆர் சங்கீதா. ஓகே. அவங்களோட டான்ஸ் பர்ஃபார்மன்ஸ் மியூசிக் அகாடமியில் இருந்தது. அவங்க ப்ரௌஷர்லேருந்து கவரேஜ் ஃபுல்லாக நான் தான் பண்ணிகிட்டு இருந்தேன். அப்போது இன்டர்வெல்ல எம்ஜிஆர் பேசி முடிஞ்ச வழியும் ஒன் கேர்ள் அப்ரோச் டு எம்ஜிஆர், ரிக்வெஸ்டட் ஒன்று டேக் எ பிக்சர் வித் யூ சார்னுலையும் எடுத்துட்டார். ஏன்னா பக்கத்தில் இருந்தார், கூப்பிட்டாரு, ஒரு படம் எடு அப்படின்னார். ஸோ நமக்கு த்ரில்லிங், படம் எடுத்துகிட்டு என்னை கூப்பிட்டாரு, நாளைக்கு சத்யா ஸ்டுடியோவுக்கு இந்த ஃபோட்டோ கொண்டா அப்படின்னு. நைட்டு ஃபுல்லாக தூக்கம் இல்லை. எப்படி படம் வந்திருக்கு, எப்படி கொண்டு போய் எக்ஸாக்டாக எப்படி கொண்டு கொடுக்கறதுன்னு சொல்லிட்டு, ஸோ ஓவர் நைட் அவர் திங்கிங். மார்னிங் எழுந்து அந்த படத்தை ப்ராசஸ் பண்ணி ஐ ரீச்ட் சத்யா ஸ்டுடியோ, யூனோவோட் ஸ்டுடியோ. சரி, அங்கே போன வழியே அவங்க யாரும் என்ன அலோவ் பண்ணல உள்ளே. தென் சரி கொடுத்துட்டு போங்க. நாங்கள் இல்லை கொடுக்கக்கூடாது சார், என்ன பர்சனலாக வந்து கொடுக்க சொல்லியிருக்காரு அப்படின்னு. தென் மெசேஜ் வென் டு சிஎம். கூப்பிட்டு படத்தை பார்த்துட்டு இவங்க யாருன்னு உங்களுக்கு தெரியுமான்னாரு. தெரியாது சார்னு. சரி பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 10 ரூபா கொடுத்தாரு. எனக்கு அப்போ வாங்கிலாம் பழக்கம். ஏன்னா எம்ஜிஆர்ன்ற ஒரு இமேஜ் பக்கத்தில் நிற்கிறோன்ற அந்த ஒரு பதட்டம் இருக்க தவிர்த்து பேசுகிறதுக்கே நமக்கு வாய் வரல. இல்லை காசு கொடுத்தா வேணாம்னு சொல்லக்கூடாது, வாங்கிக்கோன்னு சொல்லிட்டு காஃபி சாப்பிட்டு போங்க அப்படின்னாரு. அந்த இன்சிடென்ட்டு லைஃப்பில் என்னால் மறக்கவே முடியாது. செகண்ட் இன்சிடென்ட்டு, ஒரு சென்ட்ரல் கவர்மெண்ட் அவார்டு ஒன்று கொடுத்துருந்தாங்க. ஸோ அப்போ வந்து நடிகைகளுக்கு எல்லாமே வந்து ஒரு சோலோ பார்க் ஷெரட்டனில் வந்து ஒரு டின்னர் கொடுத்துருந்தாங்க. ஸோ அந்த டைம்லேயும் எல்லா நடிகையும் கூட நின்று ஃபோட்டோ எடுத்துகிட்டு இருந்தாங்க. அவன் வந்திருந்த ஃபோட்டோகிராஃபர்ஸ் எல்லோரும் சார்ட்ட போய் நின்று ஃபோட்டோ எடுத்துகிட்டு இருந்தாங்க. திடீர்னு என்னை கூப்பிட்டாரு, என்ன கேமரா வச்சுருக்கேன்னாரு. சார் நிக்கான் கேமரா. முதல்ல என்ன தமாஷ் பண்ணார், ஃபிலிம் போட்டிருக்கியான்னாரு. ஏன்னா அதில் நான் மோட்டரில் எடுத்துகிட்டே இருக்கும்போது பார்த்துட்டு ஃபிலிம் போட்டிருக்கேன்னு. அப்புறம் கூப்பிட்டாரு, கேமரா வாங்கி பார்த்தாரு. பார்த்து எத்தனை ஃப்ரேம் போகும்னு சொல்லி கேட்டார். ஸோ அந்த அளவுக்கு வந்து எம்ஜிஆர் பற்றி சொல்லணுமா, எல்லா புதுமைகள் எக்யூப்மெண்ட்லேயே வாட்சிலேருந்து எல்லாமே எந்த புதுமையாக இருந்தாலும் அவர் தான் ஃபஸ்ட்டு. அந்த டைம்லேயே வாங்கி அவரோட வாட்சிலேருந்து எந்த கேமரா இருந்தாலும் கலெக்ஷன் அவர்கிட்ட இருக்கும். அவரோட ஒரு எக்ஸ்பென்சிவ் கேமரா நாகராஜ் ராவுக்கு அசல் பிளாட்னு ஒரு கேமரா ஒன்று இருந்தது. அந்த கேமராவும் எம்ஜிஆர்ட்ட யூஸ் பண்ண கேமராலாம் எல்லாமே நாகராஜ் ராவ் தான், அவருக்கு பர்சனல் ஃபோட்டோகிராஃபரு. ஸோ அந்த இன்சிடென்ட்டும் மறக்க முடியாமல் எம்ஜிஆர் கூட அந்த 2 இன்சிடென்ட்ஸ். விஜயகாந்த் சாரை நீங்கள் படம் எடுத்துருக்கீங்க இல்லையா? விஜயகாந்த் முதல்ல நல்ல ஒரு மனிதர், அப்புறம் ஒரு திரைப்பட நடிகர். அவரை நம்ம இழந்துட்டோம். ரொம்ப வருத்தமான சமாச்சாரம். ஃபஸ்ட்டு விஜயகாந்தை எனக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணது விபி மணி தான். விபி மணி தான் ஃபஸ்ட்டு பிஆர்ஓவாக இருந்தார் விஜயகாந்துக்கு. அப்போ ராஜாபாதர் ஸ்ட்ரீட்டில் தான் இருந்தார். ஸோ ராஜாபாதர் ஸ்ட்ரீட்டில் பேசும் படத்துக்கு அசைன்மெண்ட். பேசும் படத்தில் வந்து இவரும் மதுரைக்காருன்றதால போடுறதால அங்கே மதுரை தங்கம்னு ஒரு ஜேர்னலிஸ்ட்டு, ரிப்போர்ட்டர் அவர் பேசும் படத்துக்கு. ஸோ அவர் வந்து மேட்ரு எழுதினார். சார் நான் ஃபோட்டோ எடுத்தேன். அப்போ வந்து அந்த ரூமில் எடுக்க முடியாதுன்னு சொல்லிட்டு பக்கத்தில் வந்து ஒரு ஹோட்டல் மாதிரி ஒன்று இருந்தது. அந்த ஹோட்டலில் போய் லாபியில் தான் நிற்க வச்சு, வெரண்டாவில் நிற்க வச்சு பிக்சர்ஸ்லாம் எடுத்துட்டு உள்ளேயும் வந்து சார் இந்த ஃபோட்டோஸ்லாம் பார்க்கலாமா அப்படின்னு. இல்லை எனக்கு அப்போ நீங்கள் கேட்ட கேள்வி மாதிரி தான். அப்போ அவர் வந்து அவ்வளோ பெரிய நடிகராக வருவார்னு சொல்லிட்டு யாராலும் ப்ரெடிக்ட் பண்ண முடியாது. சார் நாளைக்கு ரெடியாக இருக்கும் சார், நீங்கள் இருக்கும் சார், உங்கள் அட்ரஸ் கொஞ்சம் கொடுங்கன்னாரு. நான் அட்ரஸ் கொடுத்த வழியும் நான் அப்போ ட்ரிப்ளிகேனில் இருந்தேன், பேரகன் தேட்டர். நான் சொன்னேன் வீட்டில் ஒரு 5:30க்கு பிக்சர்ஸ் ரெடியாக இருக்கும் சார், நான் எடுத்து வந்து கொடுக்குறேன். இல்லை சார் நானே வந்து வாங்கிக்கிறேன் அப்படின்னார். அவரோட அவுட் ஆஃப் ஹிஸ் இன்ட்ரெஸ்ட். நம்ம மாணிக்க அவ்வளோ பெரிய ஒரு மனுஷர் வந்து அப்போ வந்து ஒரு ஜாவா பைக் வச்சுருப்பார். எங்கள் வீட்டுக்கு வந்தார் ட்ரிப்ளிகேனில். நான் வீட்டில் இல்லை, எங்கள் அம்மா தான் இருந்திருக்காங்க.
எங்கள் அம்மாட்ட வந்து இது மாதிரி நான் எடுத்த ஃபார்மப்பா ஃபோட்டோ கொடுத்துருக்காங்க, நீ வா உள்ள வான்னு சொல்லிட்டு அவர் கொஞ்சம் தயங்கி வந்திருக்கார். அப்புறம் உள்ள எங்கள் அம்மா அவங்களுக்கு ஒரு காஃபி கொடுத்துருக்காங்க, அவர் ஃபோட்டோ வாங்கி போயிட்டார். ஒரு 10 வருஷத்துக்கு முன்னால், ஒரு 8 வருஷம் இருக்கும், நான் லாஸ்ட்டாக விஜயகாந்த் சாரை மீட் பண்ணது அப்போ தான். ஃபஸ்ட்டு கேள்வி, உங்கள் அம்மா எப்படி இருக்காங்க அப்படின்னாரு. நல்லா இருக்கேன் சார். ஞாபகம் இருக்கா, நான் உங்கள் வீட்டுக்கு வந்தேன், ஒரு காஃபி சாப்பிட்டேன், ஞாபகம் இருக்கான்னு. அதாவது எந்த உயரத்தில் போனாலும் ஒரு சிம்பிளிசிட்டி, ஒரு ஹியூமனிட்டி அவர்கிட்ட இருக்க மாதிரி எந்த நடிகத்தையும் பார்க்க முடியாது. இப்போ இன்றைக்கி நம்ம தவறிட்டோம், இன்றைக்கி வந்து பேசுகிறோம். அன்றைக்கி வந்து எங்கள் வீட்டுக்கு வந்து சாப்பிட்ட காஃபியை அவ்வளோ நாள் கழிச்சு கேட்டு அதுக்கப்புறம் அவர் போஸ்ட் பண்ணார். அன்றைக்கி நான் ஷூட் பண்ணேன், அந்த செட்டில் ஃபிலிமாலியாக்குன்னு சொல்லிட்டு ஷூட் பண்ணேன், கொஞ்சம் பிக்சர் ஷூட் பண்ணேன். ஒரு ஒரு நல்ல ஒரு கலைஞனை நம்ம இழந்துட்டோம், நல்ல மனிதனை இழந்துட்டோம். ஃபஸ்ட் நடிகர்னை விட அவர் லேட்டரான் வந்து அவர் கூட ஒரு படம், 2 படம் ஒர்க் பண்ணேன். நீங்கள் சினிமா, அரசியல் இதெல்லாம் தாண்டி இசையிலையும் நிறைய படம் எடுத்திருக்கீங்க. குறிப்பாக எம்எஸ் அம்மாவை நிறைய படம் எடுத்திருக்கீங்க. நான் எம்எஸ் அம்மா படம் எடுத்திருக்கேன். குங்குமம் பத்திரிகை பாவச்சந்திரன் சார் தான் வந்து ஒரு அசைன்மெண்ட் கொடுத்தாரு, எம்எஸ் அம்மா படம் எடுக்க சொல்லிட்டு. ஸோ எம்எஸ் அம்மா படம் எடுக்கிறதுக்கு நுங்கம்பாக்கத்தில் இருந்தாங்க. ஸோ நுங்கம்பாக்கத்து வீட்டுக்கு போயாச்சு. அவரோட செக்ரட்டரி வந்து நிறைய இன்ஸ்ட்ரக்ஷன்லாம் சொன்னார். நீங்கள் ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது, அப்படி பண்ணக்கூடாது, இப்படி பண்ணக்கூடாது. எனக்கு என்ன வேணுமோ அது நான் தான் டிசைட் பண்ணேன், நீங்கள் டிசைட் பண்ண முடியாது இல்லைங்களா அப்படின்னு சொல்லிட்டு நான் எம்எஸ் அம்மாட்ட கேட்டேன், அம்மா எனக்கு கொஞ்சம் வெளியில் ஒரு படம் எடுத்துக்கலாமா அப்படின்னு. எம்எஸ் அம்மா ஓகேன்ட்டாரு. அவர் ஹஸ்பண்டும் இருந்தாங்க. 2 பேரும் தனித்தனியாக எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் எம்எஸ் அம்மாவை தனியாக கொண்டு போய் அவுட்டோரில் நிற்க வச்சு எடுத்தோம், இன்டோர்லேயும் எடுத்தோம். ஒரு அவ்வளோ பெரிய சிங்கர், அவ்வளோ பெரிய ஃபேமஸான, நம்ம சொன்ன இடத்துக்கு வந்து நின்று போருமான்னு கடைசியில் கேட்டாங்க. போருமா, போகிறோம் இல்லையா உங்களுக்கு அப்படின்ற மாதிரி கேட்டேன். ஸோ அவர் மறக்க முடியாத ஒரு மதிப்புக்குரிய ஒரு எம்எஸ் அம்மா. அந்த காலத்தில் நீங்கள் பழகின கலைஞர்களுக்கும் இப்போ இருக்கிற கலைஞர்களுக்கு என்ன வித்தியாசம் சார்? இப்போ ஃபீல்டு எப்படி இருக்குது ஃபோட்டோகிராஃபி ஃபீல்டு? அப்படிலாம் ஒன்றும் டிஃப்ரென்ஸ்லாம் ஒன்றும் சொல்ல முடியாது. இது நீங்கள் எப்படி பழகிறீங்க, நீங்கள் யார், உங்களோட எப்படி ஐடென்டிஃபை பண்ணிக்கிறீங்க, உங்களோட கேலிபர் என்ன, உங்களோட கெப்பாசிட்டி என்ன, நீங்கள் எப்படி வந்து ஒரு நடிகர்கிட்ட மூவ் பண்ணுறீங்க, இதை வச்சு தான் உங்களுக்கு வந்து கோஆப்ரேஷன். நீங்கள் எப்படி ஜேர்னலிஸ்டில் நல்ல ஒரு 4 கொஸ்டின் கேட்டு அது ஆஹா சூப்பர் கொஸ்டின் அப்படின்னு ஒரு மனசில் நின்று போயிடுச்சுன்னு வச்சுங்க, யூ வில் கெட் செப்பரேட் ரெஸ்பெக்ட் ஃபார் தெம். அதே மாதிரி தான் நீங்கள் எடுக்கக்கூடிய பிஹேவியர் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் இந்த ஃபிலிம் இண்டஸ்ட்ரி, எஸ்பெஷலி ஃபார் ஜேர்னலிஸ்ட் அண்ட் மீடியா ஃபோட்டோகிராஃபர்ஸ். யுவர் பிஹேவியர் ஒன்லி கவுண்ட்ஸ் ஃபஸ்ட். இன்றைக்கும் நான் எல்லா நடிகைட்டையும் பேசுகிறேன், எல்லா நடிகைட்டையும். என்னோடய ரிசப்ஷனுக்கு வந்து இளையராஜா சார் வந்தார், கமல் சார் வந்தார், எல்லா நடிகையிலும் வந்தாங்க. ஒன்லி பிஹேவியர் கவுண்ட்ஸ். ஐ டோன்ட் ஃபைண்ட் எனி டிஃப்ரென்ஸ். இன்றைக்கி மீடியா ஜாஸ்தியாக இருக்கிறதால அவங்களால ஞாபகம் வச்சுக்க முடியாது. இன்றைக்கி ஒரு ப்ரெஸ் மீட்டுன்னு சொன்னால் ஒரு 100 கேமரா, 50 கேமரா, செல்ஃபோன் 50ன்னு சொல்லிட்டு எடுக்கிறபோது யார் என்னன்னு சொல்லி ஐடென்டிஃபை பண்ண முடியாது. யாருக்கும் போய் இண்டிவிஜுவல் நேமும் ஞாபகம் வச்சுக்க முடியாது. நீங்கள் பர்சனலாக போய் மீட் பண்ணி நீங்கள் பேசினா கூட, உங்களை கார்டை கொடுத்தா கூட நீங்கள் யாருன்னு சொல்லிட்டு அவங்களால ஐடென்டிஃபை பண்ண முடியல. கஷ்டம். அதர்வைஸ் சேம் இண்டஸ்ட்ரி, சேம் கோஆப்ரேஷன். ஒன்லி திங் பத்திரிகை நிறையா வளர்ந்து போச்சு, எலக்ட்ரானிக் மீடியா வந்து பேப்பர் மீடியா அமுக்கிடுது. உங்கள் அனுபவத்தை பற்றி இவ்வளோ நேரம் எங்ககிட்ட விளக்கமாக சொன்னதுக்கு மிக்க நன்றி சார். நீங்களும் இவ்வளோ பொறுமையாக இருந்து கரெக்டான கேள்வியை கேட்டதுக்கு தமிழா நேயர்களுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றி. நன்றி சார்.